வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனோட கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர். 1 மார்க் 15 1 மார்க் கேட்டிருப்பாங்க. 70 மார்க் எக்ஸாமு. 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராக்டிகல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு மெயினாக 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5th செட் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த 5 கொஸ்டின் பேப்பரையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினாயின் 24க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. இரும்பை அதன் தாதுவான Fe2FO3 பிரித்தெடுப்பதில் சுண்ணாம்பு கல்லின் பயன்பாடு யாது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் லிம்ஸ்டோன்ஸ் இன் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் சயான்ஸ் ஃப்ரம் த இட் இஸ் ஆக்சிடைட் Fe2O3. அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை உப்பு மற்றும் அணைவு சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகளை தருக. கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். தாங்கல் செயல்முறை வரையறு. டிஃபைன் த பஃபர் ஆக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொது அயனி விளைவு வரையறு. டிஃபைன் காமன் அயான் எஃபெக்ட். டின்டால் விளைவு பற்றி குறிப்பு எழுதுக. ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 மார்க்லையும் கேட்குறாங்க. டின்டால் நல்லா படிச்சுக்கோங்க. ரைட் த நோட் ஆஃப் டின்டால் எஃபெக்ட். இட்ரோஃபின் என்பது யாது? அதை எவ்வாறு தயாரிப்பாய்? வாட் இஸ் இட்ரோஃபின்? ஹவ் இட் இஸ் ப்ரிப்பேர்ட்? அனலின் ஃப்ரிடில் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை, காரணம் கூறுக. அனலின் டஸ் நாட் அண்டர்கோ த ஃப்ரிடில்ஸ் கிராஃப்ட் ரியாக்ஷன். கிவ் த ரியாக்ஷன். ரீசன். கிவ் த ரியாக்ஷன். பின்வரும் குறைபாட்டு நோய்களை உருவாக்கும் விட்டமின் பெயர்களை எழுதுக. ரிக்கட்ஸ், ஸ்கர்வி. நேம் த விட்டமின்ஸ் whose deficiency causes rickets, scurvy. இரண்டாம் வரிசை கிரக உலோகத்தின் ஹைட்ரைடு A ஆனது B போராக்சினுடன் சேர்மத்துடன் ஈத்தர் முன்னிலையில் வினைபுரிந்து C என்ற ஒடுக்கும் காரணியாக தருகிறது. ABCயை கண்டறிக. ஹைட்ரைட்ஸ் ஆஃப் செகண்ட் பீரியட்ஸ் ஆஃப் alkaline metals A reaction with the compound boron in for the presence of the either give the reducing agency. The identify ABC. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது பார்ட் 3 இதில் பார்த்தீங்கன்னா 6 × 3 18. ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி. எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுக்களுக்கு இது எடுத்துக்காட்டு தருக. விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் போல்ட்ரேஷன் மெத்தட்? கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ். கீழ்கண்ட எந்த வகையான இனக்கலப்பு காணப்படுகிறது? BRF, BRF/BRF3. வாட் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபாலோயிங்? BRF, BRF5, BRF3. எண்மெகி படிக புலத்தில் D ஆர்பிட்டால்களின் படிக புல பிளப்பினை குறிப்பிடும் வரைபடம் வரைக. இன் an octahedral crystal field draw for the figures show splitting of D orbitals. படிக மற்றும் படிக ஒளிமற்ற திடப் பொருட்களை வேறுபடுத்துக. கண்டிப்பாக நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீனில் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்டு அனோபோரஸ் சாலிட்ஸ் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை தருக. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா. அதே மாதிரி கீழே கொடுக்கப்பட்ட வினைகளுடைய வழிமுறைகளை குறிப்பிடுக. 1 mol H6 மீத்தாக்சிலி ஈத்தேன் வினை, 1 moles H2 மீத்தாக்சிலி 2 மெத்தில் புரோப்பேன் வினை. Mention the mechanism in following the reaction. 1 mol H6 reaction for the methyl ethane, 1 mol HI reacts for the 2 methyl propane. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சாலிக் அமில தொகுதிக்கான சோதனையினை எழுதுக. ரைட் த டெஸ்ட் ஃபார் கார்பாலிக் ஆசிட்ஸ் குரூப். சிறுகுறிப்பு வரைக. கேப்ரியல் தாலிமைட் தொகுப்பு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்ரியல் தாலிமைட் தொகுப்பை நல்லா பாருங்கள். 5 மார்க்கில் கேட்குறாங்க அடிக்கடி. அடுத்து பார்த்தீங்கன்னா துகளாக்கப்பட்ட CaCO3 ஆனது அதே அளவுடைய CaCO3 பளிங்கு கல்லுடன் ஒப்பிடும்போது நீர்த்த HCl அமிலத்துடன் வினைவேகமாக புரிகிறது. காரணம் கூறு. The powder CaCO3 reaction which in faster within for dilute to HCl than for the same mass of CaCO3 measurable for give reason. ஸோ இதான் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 5 மார்க் பார்க்கலாம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 5 25. பொட்டாஸ் படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? பின்வரும் அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களை குறிப்பிடுக.
அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்கான் முறையில் குளோரின் பெருமளவு தயாரித்தலை விவரிக்கும். டெக்கான் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கந்தக அமிலம் ஒரு இருகாரத்துவம் அமிலம் நிரூபிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அவ்விஸ் ஏ பொட்டாசியம் ப்ரிப்பேர்டு இண்டிகேட் ஃபார் த பாசிபிள்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம்ஸ் ஆர் ஃபாலோயிங் ஃபார் த காம்ப்ளெக்ஸ். எக்ஸ்பிளைன் த டெக்கான் ப்ராசஸ் இன் மேனுஃபேக்சர்ஸ் இன் குளோரின். சல்பூரிக் ஆசிட் இஸ் ஏ டைபேசிக் இன் ஆசிட்ஸ் ப்ரூவ் இட். லாந்தனைட் அல்லது ஆக்டனைட் குறுக்கம் என்றால் என்ன, அதன் விளைவுகளை எழுதுக. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாந்தனாய்ட் ஆக்டனைட் குறுக்கம் ரொம்ப முக்கியம், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அல்லது ஒரு சேர்மத்தின் ஆர விகிதம் 0.155 0.225 இருப்பின் அச்சேர்மத்தின் அணைவியன் மற்றும் அமைப்பை கண்டுபிடிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் அமில பெரிதிகளின் ஒப்பு வினைத்திறன் ஏறுவரிசையில் எழுதி காரணத்தினை மட்டும் குறிப்பிடுக. CH3COO C2H5 CH3COCl CH3CONH2 CH3COO CO CH3. What is lanthanide or lanthanide contraction? Explain the sequence. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி 1.54 × 10⁻³ செகண்ட் -1 அதன் அரைவாழ்வு காலத்தினை கண்டறிக. பின்வரும் நீரிய கரைசல்களில் நிகழும் வினைகளின் இணை அமில கார இரட்டை இணை கண்டறிக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ட்ரஷ் லா கேட்டிருக்காங்க. கோல்ட்ரஷ் விதினை கூறி ஏதேனும் ஒரு பயனை விளக்கவும். The rate of constants of first order reaction 1.54 × 10⁻³ second -1 calculate this half-life time. Identify the conjunctives of acid base of in following for reactions in aqueous solution. அடுத்து பார்த்தீங்கன்னா state the gold rush and explain for the application. அடுத்து பார்த்தீங்கன்னா அணைவேக மாற்றியோட சிறப்பியல்புகளை எழுதுக. ஸோ அணைவேக மாற்றியோட சிறப்பியல்புகள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அல்லதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் மேயர் முறையில் 1 2 3 டிகிரி ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்துவாய். ரைட் எனி 5 characters of catalysis. How do the distinguish between 1 2 3 டிகிரி ஆல்கஹால் விக்டர் மேயர் டெஸ்ட். நெக்ஸ்ட் 38ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி சேர்மங்களை கண்டுபிடி பின்கோடு அமைப்பினால். RNA மூலக்கூறு எவ்வாறு வகைப்படுத்துவாய் விளக்குக. எதிர் ஆக்சிஜனேற்றி பற்றி சுருக்கமாக விவரிக்கவும். கீழ்கண்ட எவ்வகை மருந்து பொருட்கள் வகை பயன்படுத்துவாய். மெக்னீசிய பால்மம், ஆஸ்பிரின், பெனிசிலின், புரோகைன். Identify A and B bond line structure. How are the RNA molecules classified? Explain. Give the brief account of antioxidants. How do you classify the following into various classes of drug? Milk of magnesia, aspirin, penicillin, proclin. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த 5th கொஷின் பேப்பர் வந்து நல்லா படிங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் தான் நம்ம கொஷின்ஸ் அதிகமாக வரும். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஷின் 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துட்டு போங்க. வீடியோ அப்போ தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.